சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்களுக்காக நம்ம என்ன செய்யறோம், ப்ரீ டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த ப்ரீ டெஸ்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் டிஆர்பியோட ஆனுவல் பிளான், இந்த ஆண்டு உங்களுக்கு டிஆர்பியோட ஆனுவல் பிளான் கொடுத்துருக்காங்க. அதுல பிஜிடிஆர்பி எக்ஸாம் என்பது உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இருக்கும் என்பது. நவம்பர் மாதத்துல நீங்க எக்ஸாம் எழுதணுங்கிறது டென்டேட்டிவ் பிளான். கிட்டத்தட்ட 1900க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், 1916 காலி பணியிடங்கள் நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை விட்டுட்டா அடுத்த வாய்ப்பு என்பது நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இதில் ஓஎம்ஆர் பேஸ்டில் எக்ஸாம்ங்கிற ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலி பணியிடங்கள் இந்த ஆண்டு ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குது. அடுத்து வரக்கூடியதில் நியூ எஜுகேஷன் பாலிசிங்கும் போது இந்த பிஜிடிஆர்பிக்கு டெட் எக்ஸாம் போல எக்ஸாம் எழுதி நம்ம என்ன செய்யணும், பணிக்கு இனி ஒரு தேர்வு எழுதணுங்கிற முறை கூடயும் வரலாம் சொல்லி பல்வேறு கருத்துக்கள் பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டு தேர்வை எதிர்நோக்கி வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் சாதனையாளர்கள், புத்திசாலிகள். ஸோ அந்த ஆசிரியர்கள் என்ன படிக்கணும், தங்களை சிறந்த முறையில் தயார்படுத்திக்கணும் என்பதற்கான ஒரு தூண்டுகோலாக, ஒரு ஊக்கியாக, ஒரு வழிகாட்டியாக நம்முடைய சுபைக்குழு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரீ டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு இந்த ப்ரீ டெஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் தமிழ் மேஜருக்கு, ஸோ அதனை தொடர்ந்து ஹிஸ்டரி மேஜருக்கு, இந்த ரெண்டு மேஜருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனை தொடர்ந்து மற்ற மேஜர் அனைவருமே எழுதக்கூடிய தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ அதற்கான டெஸ்ட் நம்ம நினைச்சிரோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போ மேஜர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ், ஹிஸ்ட்ரிக்கு நம்ம கொடுக்குறோம். அது போக மற்ற பாடப்பிரிவு ஆசிரியர்கள் சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே தேர்வை நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ இந்த தமிழ் ஹிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் இந்த சைக்காலஜி, எஜுகேஷனை எழுதிக்கலாம். அதில் மாற்றம் கிடையாது. அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களையும் ஒரே குரூப்பில் நம்ம இணைச்சிருக்கோம். அதுதான் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் இருக்கக்கூடிய சுபை ட்ரீம்ஸ் 2025 சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த குரூப், ஒரு நிமிஷம் சொல்லு, சுபை ட்ரீம்ஸ் 2025 டீம். ஸோ இதுதான் அந்த மொபைல் ஆப்ஸ். மார்ச் 31 இதில் இணைவதற்கு கடைசி நாளுன்னு சொல்லி நம்ம அறிவிப்பு கொடுத்துருந்தோம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் பேஜ் கோடு கொடுத்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. சேர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ப்ரீ டெஸ்ட் பேஜ் இது. அப்போ மேஜரில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மேஜருக்கான தேர்வை எழுதிக்கலாம். அது போக சைக்காலஜி, எஜுகேஷன் தேர்வை எழுதிக்கலாம். சைக்காலஜி, எஜுகேஷனுக்கானவர்கள் மட்டும் அந்த தேர்வை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த தேர்வு எப்பொழுது, இந்த தேர்வுக்கான கால அட்டவணை என்ன, 2 கேள்வி இருக்கு. இந்த தேர்வானது வாரத்திற்கு ஒரு நாள், அதாவது உங்களுக்கு இந்த தேர்வு எப்போ நம்ம கொடுக்குறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங், சண்டே மார்னிங் உங்களுக்கு இந்த தேர்வை நான் என்ன செஞ்சுறேன், உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். மார்னிங் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த தேர்வை சண்டே, சரிங்களா, சண்டே நைட்டு 12, அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:59 PM, சரிங்களா, சண்டே நைட்டுக்குள்ள நீங்க என்ன செய்யணும், இந்த தேர்வை எழுதி முடிக்கும். ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஆன்லைன்ல இருக்கும். அந்த ஒரு நாளுக்குள்ள, இப்ப சண்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடோம், காலையில 6 AM இருந்து 7 AM உங்களுக்கு இந்த கொஸ்டினை நான் என்ன செஞ்சிருவேன், அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு இந்த கொஸ்டினை நான் என்ன செஞ்சிருவேன், அப்லோட் பண்ணிடுவேன். அப்ப
நைட்டுக்குள்ள இந்த கொஸ்டினை நீங்க எழுதி முடிச்சிருங்க. மறுநாள் காலையில, அதாவது மண்டே மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினோட டிஸ்கஷன் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நான் நினைச்சேன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். அப்ப டெஸ்டோட டைம் என்ன, எப்படி எழுதும்? இந்த டெஸ்ட்டை ஒரு டைம் மட்டும்தான் நீங்க எழுத முடியும். காலையில 6 மணிக்கு உங்களுக்கு கொடுக்குறேன், நைட்டுக்குள்ள ஒரு டைம் மட்டும்தான் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல உங்களுடைய நெட்டு எல்லாத்தையுமே நீங்க சரி பார்த்து விட்டு, உங்களுடைய நெட்டு எல்லாத்தையுமே நீங்க சரி பார்த்துட்டு உட்காந்து அந்த கொஸ்டினை நீங்க அட்டன் பண்றீங்க. அட்டன் பண்ணி முடிச்சிட்டாலே போதுமானது. ஒரு முறை மட்டும் நான் அட்டன் பண்ணேன் சார், எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்குன்னு பார்த்தேன், அப்புறம் எழுதிக்கலான்னு பார்த்தேங்கிறதுலாம் முடியாது. டிஆர்பியில் எப்படி எழுதுறீங்களோ அதே பேட்டர்னில் தான் அந்த டைம்குள்ள நீங்கள் எழுதி முடிக்கணும். அதே மாதிரி ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு எல்லாமே வரும், ரேங்க்கும் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கான டாபிக் என்ன, அது மட்டும் இல்லாமல் தேர்வை எப்படி எழுதணும், அதை குறித்த தகவலை தற்பொழுது நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த டெஸ்ட் குரூப்ல ஒவ்வொரு ஆசிரியர்களும் இணைந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சுபை ட்ரீம்ஸ் 2025 டீம், ஸோ இதை ஓப்பன் பண்றீங்க. ஸ்டடி மெட்டீரியலை நீங்க ஓப்பன் பண்றீங்க. ஸ்டடி மெட்டீரியலை நீங்க ஓப்பன் பண்ணும் பொழுது இந்த ஸ்டடி மெட்டீரியலானது 3 வழிமுறைகளை கொடுத்துருக்கோம். முதல்ல பிஜிடிஆர்பி சைக்காலஜி 2025 என்ன ஒரு குரூப் கொடுத்துருக்கோம். பிஜிடிஆர்பி ஹிஸ்டரி 2025 இது ஹிஸ்டரிக்கு. பிஜிடிஆர்பி தமிழ் 2025 இது தமிழுக்கு. இது போக இங்கிலீஷ் ஒவ்வொரு பாடத்துக்கும் 1 by 1 அடுத்து நம்ம கொடுப்போம், நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்ற பாத பிரிவுக்கு தமிழ் ஹிஸ்டரி தவிர நீங்க சைக்காலஜியை இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மேஜருக்கு அடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இது நீங்க படிக்க வேண்டிய பகுதி. உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே இதுக்குள்ள நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த தேர்வை எப்படி நீங்க எழுதணும் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய மொபைல் ஆப்ஸ்ல பாட்டம்ல பாத்தீங்கன்னா பேஜஸ்ன்னு இருக்கும். அந்த பேஜஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சுபி ட்ரீம்ஸ் 2025 டீம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா மேலே ஓவர்வியூ, அட்டண்டன்ஸ், அசைன்மெண்ட், லைவ் கிளாஸஸ், வீடியோ கொடுத்து டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். டெஸ்ட். சரிங்களா? டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த டெஸ்ட்டும் இங்கே கொடுக்காததுனால நோ டெஸ்ட் கிரியேட்டட்னு இருக்கு. அப்போ நீங்கள் டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்கே நான் டெஸ்ட் கொடுத்துருந்தா டெஸ்ட்னு ஒரு காலம் வரும். டெஸ்ட் கொஸ்டின் இதில் இருக்கும். அதை நீங்கள் ஓகே பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட் இருக்கும். எத்தனை மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், முடியக்கூடியது எத்தனை மணி, எந்த தேதின்னு இருக்கும். அதை நீங்கள் என்ன செய்றீங்க, கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணி உங்களுடைய டெஸ்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே எழுதி சப்மிட் கொடுத்துறீங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டோட்டல் கொஸ்டின், உங்களுடைய ரைட்டான கொஸ்டின் எத்தனை, மார்க் எத்தனை, தப்பான கொஸ்டின் எத்தனை, எத்தனை கொஸ்டின் விட்டுருக்கீங்க, அது மட்டும் உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ணோன்னு காட்டும். இந்த நைட்டு 11 இருக்கு இல்லையா, நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் 11:59 நீங்கள் எழுதி முடிக்கணும். 12 மணிக்கு மேலே நீங்கள் மறுபடியும் இந்த டெஸ்ட் போல்டருக்குள்ளே போய் நீங்கள் எழுதின இந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய டோட்டல் கொஸ்டின் கரெக்ட் எத்தனை, தப்பு எத்தனை, எத்தனை விட்டுருக்கீங்க அது இருக்கும். அதுக்கு கீழே வியூ சொல்யூஷன் ஒரு டேப் இருக்கும். சரிங்களா? வியூ சொல்யூஷன்ங்கிற ஒரு டேப் இருக்கும். எப்போ அது ஓப்பன் ஆகும்னா இந்த 12 மணிக்கு மேலே தான். அந்த டெஸ்டோட டைம் முடிஞ்ச பிறகு 12 மணிக்கு மேலே வியூ சொல்யூஷன் ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா டோட்டலாக எத்தனை கொஸ்டின் நீங்கள் எழுதியிருக்கீங்க, அதில் தப்பு கொஸ்டின் என்ன, கரெக்ட் கொஸ்டின் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மறுநாள் காலையில் உங்களுக்கு டிஸ்கஷன் வீடியோ நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஆன்லைனில் எப்படி நீங்கள் தேர்வு எழுதணுங்கிறதுக்கான டீட்டெயில் இது. இதில் தான் உங்களுக்கு சைக்காலஜி டெஸ்ட்டு வரும், தமிழ் டெஸ்ட்டு வரும், ஹிஸ்ட்ரி டெஸ்ட்டு வரும். உங்களுக்கு எந்த டெஸ்ட் தேவையோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும், ஒன் டைம் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அப்போ டெஸ்ட்டு எப்படி எழுதணும் உங்களுக்கு சொல்லிட்டு டெஸ்ட் குரூப்பில் ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் படிக்க வேண்டிய கண்டென்ட் என்ன,
டெஸ்ட்டு அது ஜாயின் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சிருச்சு. கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம் போகிறோம். கண்டென்ட்டுக்குள்ளே போகும் பொழுது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி எடுத்துக்கிறோம். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்றீங்க, சைக்காலஜியில் ஸ்டடி மெட்டீரியல் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சைக்காலஜியில் வந்து ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். சரிங்களா, சைக்காலஜி டெஸ்ட் எழுதக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன், சைக்காலஜின்னு சொல்லி பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஸோ இதை அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 547 பக்கங்களை உடையது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் எல்லாமே வந்துடுது, முன்னாடி பொருளடக்கம் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மெட்டீரியல் கொரியர் மூலமாகவும் நம்ம கொடுக்குறோம். தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைக்காலஜி தேர்வுக்கு 30 பேஜ் உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வாரம் ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வாரம் ஒரு நாள் உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறோம். அந்த டெஸ்ட்டுக்கு 35 பக்கங்கள் தான், மிக குறைவான பக்கம் தான் நம்ம கொடுக்குறோம். 30 பக்கம், சாரி, அந்த 30 பக்கத்தை நீங்கள் 1 by 1 படிக்கணும். 30 பக்கத்தை படித்து அந்த ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் எழுதுவீங்க. அடுத்து 30 பக்கத்தை படித்து அந்த ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் சைக்காலஜிக்கு இந்த சைக்காலஜி புத்தகத்தில் 30 பக்கங்கள் படிக்கிறீங்க. இப்போ தமிழில் நான் இருக்கிறேன் சார், எனக்கு தமிழ் மேஜர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹிஸ்ட்ரி மேஜர் சார். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பண்ண வேண்டியது, இப்போ தமிழ் மேஜர் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒன்லைனர் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ஒன்லைனரில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1க்கான ஒன்லைனர் இங்கே இருக்குது. ஸோ இந்த யூனிட்டுக்கான ஒன்லைனரை பார்க்கும்போது டோட்டலாக 270 பக்கங்கள். இந்த 270 பக்கங்களில் நம்ம என்ன செய்யறோம், அப்படியே 1 by 1 நீங்கள் பாருங்கள். 270 பக்கங்கள். இந்த 270 பக்கங்களில் நான் முன்னாடி என்ன செஞ்சுருக்கேன், கண்டென்ட் கொடுத்துருக்கிறேன். இந்த கண்டென்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுலையும் அதே போல தான், சரிங்களா. உங்களுக்கு டோட்டலா 270 பக்கம். இந்த 270 பேஜஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு 30 பக்கங்கள் நீங்க படிக்கிறீங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 30 பக்கம். ஸோ இதே மாதிரி நீங்க நினைச்சிருங்க, படிச்சு தேர்வு எழுதுறீங்க. இதுல உங்களுக்கு சரிங்களா 270 பக்கம் முடிஞ்சிருச்சுன்னா இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், யூனிட் 2க்குள்ள போகிறோம். அடுத்து யூனிட் 3க்குள்ள. அதே மாதிரி முதல் நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த ஒன்லைனரை முடிக்கிறீங்க. இது தமிழ் பாடத்திற்கு. ஸோ அடுத்து ஹிஸ்ட்ரி பாடம். ஹிஸ்ட்ரி பாடத்தை எடுத்துக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க, ஸ்டடி மெட்டீரியல். ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்க. ஹிஸ்ட்ரியில் ஸ்டடி மெட்டீரியலில் உங்களுக்கு யூனிட் 1 எடுத்துட்டு இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே 30 பக்கங்கள் தான், வேற எதுவுமே வேண்டாம். 30 பக்கமாகவே போகும். கிட்ட நெருங்க வரும்பொழுது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தேர்வு அப்படி கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போதைக்கு நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதற்கு தகுந்தாற் போல தன்னை தயார்படுத்தணும். அதுக்காகத்தான் நம்ம கொடுக்குறோம். ஒரு 1 month போயிடுச்சுன்னா அடுத்த பேஜை நம்ம நினைச்சுவோம் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். அப்போ இதில் 30 பக்கம், தமிழில் 30 பக்கம், இதே மாதிரி 30 பக்கங்களில் படிக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேர்வு, திங்கட்கிழமை டிஸ்கஷன் வீடியோ. ஸோ இதுதான் சுபி குழுவினுடைய இலவசமாக ஆசிரியர்கள் தங்களை தயார்படுத்தணும். அதற்கு ஒரு உந்துகோலாக சுபி குழுவானது இருக்கணுங்கிறது தான் நோக்கம். இப்போ ஷெட்யூல்குள்ள வருவோம் பாருங்க. ஸோ முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி புத்தகத்தில் 50 கொஸ்டின் நம்ம கொடுக்குறோம். இந்த 50 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்துல இருந்து 30 பக்கம் வரைக்கும். அடுத்த தேர்வு பாருங்க 31ல இருந்து 60. அடுத்த தேர்வு 61ல இருந்து 90. அதுக்கு அடுத்த தேர்வு 91ல இருந்து 120. எல்லாத்துலயுமே 50 கொஸ்டினாக நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 18 தேர்வுகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கங்கள் வாரியாக கொடுக்குறோம். 2 தேர்வுகள் ஃபுல் மாடல் டெஸ்ட். ஸோ டோட்டலாக 20 தேர்வுகள், 1000க்கும் மேற்பட்ட தரமான வினாக்களானது இங்கே கொடுக்குறோம். ஏன்னா நம்ம உங்களுக்கு கொஷின் பேங்க்கு
மெட்டீரியல் ஒன்லைனர் எல்லாமே இந்த குரூப்பில் இருக்குது. அது போக தான் நம்ம இந்த டெஸ்ட்டு கொடுக்குறோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 1000 கொஷின் தரமாக உங்கள் கையில் இருக்கும். அது டிஆர்பியில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே சுபைக்குழுவில் இணையக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்கள் ஏதோ இணைஞ்சோம் நம்ம படிக்கணுங்கிற கான்செப்ட் இல்லாமல் நம்மளுக்கான ஒரு முயற்சி, நம்மளுக்கான இறுதி வாய்ப்புன்னு இந்த பேட்டர்ன் நீங்கள் பயன்படுத்துங்க. வேறு எங்கேயுமே நீங்கள் போக வேண்டியதில்லை. அருமையான வழியாக நம்ம சுபிக்குழுவானது உருவாக்கி கொடுத்துருக்கு. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.